ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சபீஸ் ஹோம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கே கிளம்பியிருந்தோன்னா இன்றைக்கி பத்ராவதி கிட்டே இருக்கிற உத்தம ஆஞ்சநேயா கோயிலுக்கு போயிட்டு வரலான்னுட்டுன்னு இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டேன்னே சொல்லலாம். இன்றைக்கி ஹஸ்பண்டோட பர்த்டேன்றதுனால கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு ஒரு 4 o'clock அப்படி தான் கிளம்பியிருந்தோம். இங்கே ஷிவமோகாலேருந்து கரெக்டாக நம்ம பத்ராவதி கிட்டே இருக்கிறது தான் கோயில் உத்தம ஆஞ்சநேயா டெம்பிள். இது ஒரு 40-45 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அம்மா வீட்டில் பைக் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணா கூட காரில் போகிறது தான் இருந்தது பிளானு. இந்த டைமில் கிளம்புனா கரெக்டாக ஒரு 7 இல்லை 8 o'clock ரிட்டர்ன் வந்துடலான்னுட்டுன்னு கிளம்பியிருந்தோம். வீட்டுக்குள்ளே பார்த்தா அண்ணா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள எழுப்பிட்டு ரெடியாக சொல்லிவிட்டு பின்னாடி தம்பியோட வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அது பார்த்துட்டு வரலான்னுட்டு அப்படியே வந்திருந்தோம். இவங்க 2 பேருக்கு கிணறு பார்க்குறது தான் அவ்வளோ ஒரு ஹாப்பி அவங்களுக்கு. ஸோ அதில் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பழைய வீட்டில் இருக்கும்போதே அவங்க செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபவுண்டேஷன் ஓரளவுக்கு ஆயிருக்கு. இதுக்கு மேலே பெட் காங்கிரீட்டும் அதுக்கப்புறம் பீம் சைடில் பீம் வரும். அது இன்னொரு வேலை முடியறதுக்கு 1 week அப்படி ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் க்யூரிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செங்கல் கட்டடம் கட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் அம்மா பின்னாடி தோட்டத்தில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த அவரைக்காய் செடியில் நிறைய அவரைக்காய் விட்டுருந்தது. இது குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா அவரைக்காய், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பொரியல் பண்ணி நிறைய தடவை வீட்டில் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ நிறைய பேருக்கு கொடுத்தும் ஆச்சு. டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னாங்க எல்லாருமே. இது நம்ம விளைஞ்சி சாப்பிட்றதுக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதுவும் பறிச்சிக்கினேன். முருங்கைக்கீரை என் பசங்க பறிக்கவே விடல. ஸோ அவங்களுக்கு கீரை சுத்தமாக பிடிக்காது. கீரை பொரியல் குழம்பெல்லாம். ஸோ இந்த டைமில் நீ பறிச்சிக்காத, நெக்ஸ்ட் வந்தப்போ நீ அது பறிச்சிக்கோன்னுட்டுன்னு கீரை பறிச்சிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பத்ராவதிக்கு கிளம்பி வந்துட்டோம். வந்தோடனே ஸ்ரேயஸ் எல்லோரும் வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மாமா வீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து இப்போ கிளம்புனதா நைட் வரத்துக்கு சரியாகும் டைம்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அண்ணாவுடைய ஒய்ஃப் கேக் சர்ப்ரைஸாக வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இது எங்கே போகும்போது நம்ம எங்கே வச்சு கட் பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்கு போகலான்னுட்டுன்னு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வர வழியெல்லாம் இந்த இடத்துல நிற்க வச்சு கேக் கட் பண்ணிக்கலாமான்னுட்டுன்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தோம். கடைசியாக இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு சுற்றி மரம் இருக்கிறதுனால நல்லா க்ரீனிஷாக இருக்கும் போது இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடலாம், செலிப்ரேட் பண்ணிக்கலான்னுட்டுன்னு இங்கே பார்க் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இது ஒரு புதுசாக தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கேயெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் கோவிலில் ரீச் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் இருட்டின மாதிரி தான் ஆயிடுச்சு. வெளியே காலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவில் உள்ளே வந்துட்டோம். கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்த பிறகு தான் ஜனம் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆனாங்க. நாங்கள் போகும்போது அவ்வளோ கூட்டம் இருக்கல. ஸோ டைரெக்டாக நாங்கள் சாமிக்கிட்ட ஒரு 10 minutes தரிசனம் ஆகிடுச்சு. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான சாமி தான் சொல்லலாம். இந்த கோவில் அடிக்கடி நாங்கள் வந்துட்டு போகிற இடம் தான். ஸோ பகலில் வரும்போது மங்கீஸ் நிறைய இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம், பொரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கின்னு பகலில் இருந்துச்சுன்னா நம்ம பசங்க கையில் கொடுக்க வச்சுட்டு அது சாப்பிடும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம கையில் எந்த கவர் இருந்தாலும் அது விடாது. மங்கி இந்த நைட்டு வந்ததுனால நம்ம அதை பார்க்க முடியல. ஸோ அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸுக்கும் பிருத்விகாவுக்கும் சண்டை. அவள் என்ன பண்ணுறாளோ அதே தான் இவனும் பண்ணுறோன்னு நினைக்கிறாள். ஸோ அது அவளுக்கு டார்ச்சராக இருக்கும். அதனால இவன் அழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ கொஞ்ச நேரம் அவங்கள 2 பேரும் சமாதானப்பட்டு விளையாட வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கோவில் அங்கேயே உக்காந்துட்டு நம்மளும் சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளும் இப்படி தான் சண்டை போட்டிருக்கோம் இல்லையான்னு இவங்கள பார்க்கும்போது தான் நம்மளுக்கும் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நைட்டு சாமி பிரசாதம் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னுட்டுன்னு பிரசாதமாக கேசரி பாத்தும் பலாவும் பீட்ரூட் பொரியல் இருந்துச்சு. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. எத்தனை பேர் வராங்களோ இங்கே அத்தனை பேருக்குமே பிரசாதம் இருக்குது. ராத்திரி 10:30 வரைக்குமே இங்கே பிரசாதம் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது நெக்ஸ்ட் டே அப்படியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருந்துச்சு, அதுவும் முடிச்சுட்டு வீக்கெண்டுன்றதுனால கேரட் கொஞ்சம் நிறைய மீதி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது கேரட் அல்வா மாதிரி செஞ்சிடலான்னுட்டுன்னு கேரட் எல்லாம் துருவி வச்சுக்கினேன். எனக்கு இங்கே 3 கப் அளவுக்கு கேரட் வந்துச்சு.
ஸோ அது நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணி கிண்ணி சேர்க்கக்கூடாது. மிக்சியில் வந்து கேரட் போடாத இந்த மாதிரி துருவிட்டு நம்ம செய்யும் போது ஷேப் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணது வந்து இருக்கும் இல்லையா, அந்த தோலெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் வாழை மரத்துக்கு அதை போட்டுருவோம். அது வந்து கொப்பரை ஆகிறதுக்கு ஆனியன் தோல் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணது எல்லாமும் வாழை மரத்தில் வந்து 3 குணம் விட்டுருக்கு. ஸோ அது வந்து நல்லா பெருசாக இருக்குது. இன்னொரு 1 வீக்கில் வாழைப்பழம் வந்து பழம் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா, அந்த கருவேப்பிலையை பிச்சுன்னு போயிட்டால் நம்ம நாளைக்கு வந்து செய்கிறதுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னுட்டுன்னு கருவேப்பிலையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து லோ ஃப்ளேம்லேயே வெந்திருக்கு, கொஞ்சம் பாதி வெந்திருக்கு. அப்படியே நம்ம சிம்லேயே மூடி போட்டு ஒரு சிம்மில் லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு விட்டுடலாம். அந்த வேகிற டைமில் நான் சின்ன சின்ன வேலை ஏதாச்சும் பார்த்துட்டு இருப்பேன். டைனிங் டேபிள் கவர் வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அந்த டைமில் இது வந்து போட்டு விட்டுட்டோம்னா கையோடு அந்த வேலையை முடிஞ்சிடும். அப்படியே ஒரு சைடில் நம்ம அது வந்து கேரட் அல்வா வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஸோ அடிக்கடி அது வந்து கிளறி விட்டுட்டே இருந்தேன். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 கப் அளவுக்கு கேரட் எடுத்திருந்தேன் இல்லையா, இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துன்னுக்கிறேன். சுகர் சேர்த்த உடனே நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த சுகர்லேருந்து தண்ணி வரும் இல்லையா, அதெல்லாம் நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். வேணும்னா நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சைடில் அப்படியே நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கின்னு மறுபடியும் நம்ம கிளறி விட்டுக்கினே இருக்கலாம். பாத்திரத்தில் வந்து அடி பிடிக்காத வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து கேரட் அல்வா வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் ஸ்வீட்ஸ்னால் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கேரட் அல்வா வந்து நல்லா வந்திருந்துச்சு. அன்றைக்கே காலி ஆகிடுச்சி. ஸோ அது வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தோம் இல்லையா, அன்றைக்கே காலி ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் வந்து க்ராசரிஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். ஒரு 2-3 டேஸ் ஆகிடுச்சி. அது வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கவே முடியல. ஸோ கையோட அது பண்ணி முடிச்சிட்டோம்னா இல்லைனா மறுபடியும் அது அப்படியே பெண்டிங் ஆகிடும். பழைய க்ராசரிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் புதுசாக வாங்கிட்டு வந்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பட்டாணி, கொள்ளு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா நம்ம வெளியே வச்சா அது வண்டாயிடுது. ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் நாளைக்கு அது நம்ம அதிகமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கெவுரு, கோதி வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாளைக்கு வெயிலில் காய வச்சுட்டு அது மாவை வந்து அரைச்சி வச்சுக்கணும். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால கூழ் காய்ச்சிக்கிறதுக்கு வந்து கெவுரு வேணும். ஸோ அது வந்து நாளைக்கு ரெடி பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.